வணக்கம். யாரு நம்ம லைவ பார்த்துட்டு இருக்கா? வணக்கம். Who is watching our first stream? எதுவுமே தெரியாது. முதல் தடவை ட்ரை பண்றோம். யார் அந்த ஒருத்தர்? சாட். வணக்கம் சாட். என்ன கமெண்ட் பண்ணுவீங்களா? ஏதோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது. யாரு? ஹலோ, 2 பேர்கள் சேர்ந்துள்ளனர். வணக்கம். இது வரைக்கும் வீடியோஸ் தான் போட்டிருந்திருக்கோம். வணக்கம் சாகர். வணக்கம் சாகர், எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து ஒரு வழி பாண்டிச்சேரி ஒரு வழி பண்ணிட்டு, சென்னை ஒரு வழி பண்ணிட்டு, செம ஊர்ல ஜாலியா இருக்கீங்க. சொல்லுங்க. உங்களுக்கு நான் என்ன ரிக்வெஸ்ட் எதுனா வந்து நடிச்சுலங்க அப்ப நான் சம தலைவா, சம. எப்படி இது வந்து நீங்க இது வேற யாரெல்லாம் இருக்கீங்க? வேற என்ன கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இது வந்து எப்படி நீங்களா ஸ்ட்ரீம் பண்ணது உண்டா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரை அவுட் பண்ணிட்டு இது மாதிரி தினமும் உட்காரலாம் அப்படின்ட்டு தான் பிளான். ஸோ வந்து நண்பர்களே, ஸோ நேற்றே வந்து சில கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தோம். இது வந்து நம்ம வணக்கம் சாக்கருக்கு தெரியும். அவர் வந்து எப்படி வந்து நான் வந்து சரி ரைட்டு பொறுத்தது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து வணக்கம் தோஸ்த் ஒரு வீடியோ பார்த்தோம். அங்கே வந்து அவர் வந்து வணக்கம் சாக்கர் வந்து அவர் ரொம்ப சீனியர், ஒரு 10 இயர்ஸ் யூடியூபர். அவர் வந்து ரொம்ப சீனியர். அவர் தான் வந்து நமக்கு யூடியூப் அப்படின்றத அறிமுகப்படுத்தி. ஸோ ஷவுட் அவுட் டு வணக்கம் சாக்கர். பயங்கரமான ஃப்ரீ ஸ்டைல் சாக்கர் வீடியோஸ். நீங்கள் நிறைய டிப்ஸ் கற்றுக்கலாம். நீங்களே ட்ரை அவுட் பண்ணலாம். கோயம்புத்தூரில் தான் இருக்காரு. நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியாது, தெரியல. ஸ்ட்ரீம்லாம் நிறையா காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனிவேஸ் நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ அப்படியாக வந்து ஒரு மிட் நைட் ஒரு வணக்கம் தோஸ்தோ வீடியோ பார்த்தோம் லைவ்ல. அப்படியே வந்து மறந்து போயிட்டேன். சரி ரைட்டு, நம்ம வந்து அடுத்தது பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ். இப்போ ரீசெண்டாக சரி எதுக்கு சரி ஆமாம் நம்ம வீடியோ பண்ணுற பிளான் இருக்கு. ஆனால் ஸ்ட்ரீம்ன்றதெல்லாம் பெருசாக யோசிக்கல. ஸ்ட்ரீம் எப்போன்னா வந்து நம்ம சட்டசபை ஸ்டேட் சட்டசபையில் வந்து அவங்களே ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் மகிழ்ச்சியான இட்ஸ் கோனா பி அ ஃபன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இட்ஸ் நம்ம தளபதி இருக்கார், நம்ம தலைவன் இருக்கிறார், ஸ்டாலின் அண்ணா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து புதுசாக வந்து அவங்கள வந்து எப்படி ஓரம் கட்டுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க? ஸோ வந்து நம்ம ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காரு இப்போதைக்கு. அவர் வந்து வணக்கம் சாக்கர் வந்து அவர் தான் இருக்காரு. அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து இவர் சட்டசபை நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு முடியல அவர்னால. ஃபுல்லா ஒரு நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. கமர்ஷியலான ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்கதான் வந்து ஃபுல் டைலாக் தான். ஒரு எவ்ரி 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸுக்கு ஒரு பயங்கரமாக வந்து அதுதான். ஸோ நம்மளும் வந்து லெட்ஸ் ப்ரெப் அப் ஃபார் ஒரு அடுத்த 10 வருஷத்தில் வந்து
நம்மளும் அரசியல் போறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு மக்களே. அது ஒன்றும் டவுட்டே இல்லை. ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு வாழ்க்கை, புது விதமான நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதுல இருந்து நம்ம பயணத்தை தொடங்குறோம். ஸோ வை ஸ்ட்ரீம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரியல் லைஃப் ஐஆர்எல் நான் தெரியல, வெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லை, பேசிக்கலி டெக் சாவி கை. நிறைய என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து கற்றுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். கற்றுக்குவேன்னா வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லை. காலேஜே ஒரு 8 வருஷம் படித்தேன். ஏதோ புரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் லைஃப்பில் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பண்ணுறதுக்கு வந்து இட் ஹஸ் கிவன் மீ மொமெண்டம். இப்போ வெளியூரில் நடந்துட்டு இருக்கிறது, வெளியூர்ல இருந்து ஏன்டா வெளியூர், நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம ஊர்ல. ரீல்ஸ் எல்லாமே ரீல்ஸ் மயமா இருக்கு. ஃபுல்லா வந்து நம்ம ஐயாவும் கிளம்பிட்டாரு, வணக்கம் சாகர் போதும் அப்படின்ற மாதிரி அவரு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க போறது சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு, அது யாரு அப்படின்றது நமக்கு தெரியல. நன்றி ஐயா, நன்றி. ஸோ ஆமா, ஸோ வந்து நாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் அண்ட் ஆல். ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு கம்யூனிசம் எப்படி தெரியும், உங்களுக்கு என்ன திருவள்ளுவரை கற்றுக் கொடுத்தாரு? ஹீஸ் அ மேன் ஃப்ரம் அ வெஸ்ட் டியூட். கார்ல் மார்க்ஸ்ன்றவர் ஜெர்மன், ஒரு 40-50 வருஷம் வந்து கண்டினியூஸாக ரைட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு லிட்ரேச்சர் கொடுத்துட்டு போனார். அவரை வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டோம். அது எல்லாரையும் அரசியல் தலைவர் ஆகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் அவர் அரசியல் தலைவர் இல்லைங்க. இஸ் நாட். அவர் வந்து ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட். நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் டெஃபினட்டாக எல்லாரும் கார்ல் மார்க்ஸை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் விமர்சிக்கலாம். அம்பேத்கரை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா விமர்சிக்கலாம். ஏன்னா நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது வந்து இப்போ இவங்க நம்ம இருக்கிறதே சீனியர் யார் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். எனக்கு கலைஞர் தான் பார்த்தேன் கடைசியா. அதாவது எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச டைம்ல கலைஞர், அவள்தான். ஸோ இவங்க 2 பேருமே வந்து கம்மிங் ஃப்ரம் மீடியா, ஓகேங்களா. ஸோ வந்து அங்கேயே வந்து முடிஞ்சு தே ஆர் நாட் பொலிட்டிக்கல் அப்படின்றது சொல்றதுக்கு இல்லை. அப்போ வாட் இஸ் பொலிட்டிக்கல், அதுதான் அது கொஞ்சம் பின்னாடி போகணும். இப்போ வந்து மனுஷன் அப்படின்னு ஹியூமன் கைன் வரலாறுலாம் போகிறோம்ல, சயின்ஸுன்றதுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் பின்னாடி போகிறோம். ஆனால் வந்து நம்ம அரசியல் மட்டும் வந்து இப்போ தான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ யா, ஹை டைம் தட் வி டாக், வி யுனைட். ஏதோ வந்து சிஜேபிலாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பல்லி பார்ட்டி, ஆமா மஸ்கிட்டோ பார்ட்டி, அதுக்குமா முக்காடு பார்ட்டி, அது மாதிரி நம்மளும் ஆல்ரெடி பல. இன்னொருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா, மாஸ்க் மாட்டின்னு சார்லி சாம்பியன் மாதிரி சின்னதா. ஆமா, சாப்ளின் பார்ட்டி டியூன் இன்டு சார்லி சாப்ளின் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய வந்து எப்படி இருந்தாலும் டிவிக்கே வந்ததே ஆன்லைன். அது வந்து ஒரு பயங்கரமான கேம்பெயின் வச்சுக்குவோம், ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டோம். அதுக்கு வந்து ஒரு ஆட்சியே கொண்டு வந்துட்டோம் ஆன்லைன்ல. இப்ப வந்து ஆன்லைன்ல வேற நிறைய பார்ட்டிஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்கன்றதான் சொல்றோம். ஒரே நமக்கு நிறைய இருக்கு, ஓகேங்களா. ஸோ வந்து மதுநூரி பார்ட்டி வச்சிருக்காரு, எல்லாம் வருவாங்க, இனி வந்து வருவாங்க, நீங்களும் பாப்பீங்க. அதான் சொல்றேன், நானே வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம் தான் இருக்கு. பார்த்தா இதுதான் பார்ட்டி நவ் டுடே, அவ்வளவுதான். எவ்வளவு தாண்டி வந்திருப்போம், எவ்வளவு பார்த்திருப்போம், பல விஷயங்கள் கடந்துடுறோம், டெய்லி நியூஸ்ல தொலைச்சிடுறோம். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு டெய்லி நியூஸ்ல தொலையாம, ஏன்னா எவ்ரிடே நரேட்டிவ்ன்றது கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு பாலம் கட்டுவானுங்க, ஒரு பாலம் எங்கனாவது இடிஞ்சு விழுகும், எங்கனாவது ஒருத்தன் வந்து போயிருப்பான், ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறப்பான். இது வந்து ஒரு எல்லாமே இந்த டெவலப்மெண்ட், ஒரு சேம் நரேட்டிவ். இப்போ எப்படி படம் வருது உங்களுக்கு, எல்லாமே டிராமா தான். நீங்க பார்த்தது எல்லாம் மொத்தமாவே ஒரே படம் தான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா?
நீங்க வந்து எதையும் நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படல. சினிமா அவ்வளோ ஆசைப்படுறோம், அவ்வளோ பார்க்குறோம். லவ் சினிமா. தளபதி அப்படின்றோம். அவரை சிஎம்ஏ ஆக்குறோம் சினிமா மூலியமா. ஆனா சினிமா அப்படின்றது வந்து அது வாட் இஸ் சினிமா அப்படின்றது கூட பேசிக் லெவல்ல தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம திரும்பி திரும்பி ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த படங்கள் ஒரே படத்தை திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். வேற கதைகள் இருக்கும், லீட்ஸ் மாறும், பிளாட் மாறும், அவ்வளவுதான். மொத்தத்துல வந்து எது ஏன் அப்படி எல்லாமே வேற கதை தானப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இதெல்லாம் டிராமாக்குள்ளார வந்துருங்க. ஸோ சினிமால பல ஜானர்ஸ் இருக்கு, பல நரேட்டிவ் ஸ்டைல்ஸ் இருக்கு, எதோ வந்துருச்சு இப்பெல்லாம். அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓகேங்களா? பெஸ்ட்ல எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. நமக்கு தெரிஞ்ச சயின்ஸு ஆதிகுடி பயங்கரம் நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிகர் அவுட் பண்ணோன்றதெல்லாம் உண்மை. ஆனா வந்து இன்னும் நம்ம வந்து அந்த எப்படி நாலேஜ் வந்து விஸ்டமா கன்வெர்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம வந்து அத விஷயம் எதுவுமே வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம எப்படி பிரிஞ்சிருக்கோம். நம்ம திராவிடம்னு நிறைய கேம்பெயின் பண்ணுது. ஆனா இது இருந்தாலும் இட்ஸ் அன் ஈஸி. எப்ப வேணாலும் வந்து ஒரு தெரியல, ஐ வுடன்ட் சே சம்திங் பேட் அபவுட் சாஃப்ரனைசேஷன். பட் ஆனா அது ஒரு மாதிரி நம்ம ஒரு தமிழ்நாடுன்றது வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம செட் பண்றோம். நாங்க வந்து ஆன்டி ஹிந்தி ஒரு நரேட்டிவ் நம்ம வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து யூஸ்வலா வந்து நம்ம நேஷனல் பார்ட்டிஸை விடுறது இல்லை. காமராஜர் வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம ரீஜனல் பார்ட்டியோட கதை தான். ஸோ இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வச்சுக்கிட்டே வந்து ஒரு 50 years ஓட்டிட்டாங்க. எஸ், ரீஜனல் பார்ட்டி வச்சு 50 years. இப்போ வந்து இப்போ விஜய் ஆரம்பிச்சுக்கிறது இப்போ நியூ டெக்கேட். இப்போ இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் கேம்பெயின், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இப்போ எம்எல்ஏ ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். எஸ், அதுக்கான பவர் உலகம் ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு. இப்ப நேபாள்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஜே வந்து மினிஸ்டர், ஒரு ராப்பர் வந்து சிஎம். ஓகேங்களா? அது ஹிப்ஹாப் கம்யூனிட்டியில ரெப்ரசென்டிங் ஹிப்ஹாப் நேபாள்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹோம் மினிஸ்டர் டிஜே, அவரோட சிஎம் வந்து மேபி ஐம் கெட்டிங் த கண்ட்ரி ராங், பட் அந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஜென்சி புரட்சி நடந்துச்சு. சின்ன பசங்கலாம் ரோட்ல வந்து இறங்கிட்டாங்க. நேபாள் வந்து இந்தியாவுக்கு மேல, சைனா தான். அவனுங்க சைனாக்காரனுங்க அது எங்களுதுன்றானுங்க, இந்தியாக்காரனுங்க அது நம்மளுதுன்றானுங்க. இது யூஸ்வலா சொல்லுவாங்க. காஷ்மீர் வந்து வந்துருவானுங்க, ராமேஸ்வரம் எந்த பார்டர்ல யூஸ்வலா ஒரு டிஸ்பியூட் நடக்கும். அது வந்து வந்து அப்படின்றதே வச்சு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த மாதிரி ஒரு பார்டர் பிரச்சனை. அது கோடு போட்டு பாலஸ்தீன் இஸ்ரேல் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி பிரச்சனை. இன்னும் நம்ம வந்து எவ்வளவு நாள் தான் இன்னும் அந்த பார்டர் பிரச்சனையிலேயே இருப்போம். அதாவது உங்களுக்கு ஒரு வேலினால கை குத்துதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்போமா, என்ன எடுத்துக்கணும்ல. இன்னும் வந்து ஐ டோன்ட் நோ, இந்த பார்டர் கிராசிங்க்குலாம் வந்து என்ன அவசியம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ யா, it's 15 minutes of stream done so far. It's a good thing. ஸோ வந்து பார்டர்ல நம்ம எதுக்கு இது வந்து ஏன்னா ஏன் பேக் பெஞ்சஸ் அசம்பிள்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஏன் அப்படின்னா வந்து நமக்கு படிப்பு ஏறலை. ஓகேவா? அதுக்காக வந்து பொது அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அதுவும் அது முக்கால்வாசி சும்மா காசிப்ஸ். அந்த என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, மச்சான் அங்க என்ன நடந்துச்சு, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, இதை வச்சுதான் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம சேகரிச்ச விஷயங்கள் நம்ம ஏன்னா வந்து பெருசா வந்து நம்மளை வந்து எப்பயுமே வந்து அந்த தனுஷ் படத்துல அந்த என்ன படம் வந்து விஐபி வேலையெல்லாம் படுறது அந்த ஒரு பச்சை பையன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ்லயும் சரி படிப்புலயும் சரி எல்லாத்தையும் அது வந்து ஆல்ரெடி ஒரு நெப்போன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி இருக்கிறவங்க. அதாவது திஸ் சிஸ்டம் இஸ் ஃபார் த மெஜாரிட்டி. ஓகேங்களா? அப்படி ஒரு அரைவ் ஆகும். அதாவது நாடுன்றது மெஜாரிட்டி ரூல்ஸ். எப்படின்னு சின்ன வயசுல ஷா டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. 2 பேர் இப்படி வச்சாங்கன்னா ஒருத்தன் இப்படி வச்சானா அவ்வளோதான், ஏய் நீ மைனாரிட்டி
அவுட்டே அவுட்டே அவள்தான் கிளம்பி 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 காத்து வரட்டும் கடையை சாத்துன்றோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நம்ம மெஜாரிட்டியில ரன் ஆகுது. எஸ். ஸோ வந்து அப்படி யோசிச்சீங்கன்னா சரி நம்ம ஊர்ல மெஜாரிட்டி காக்கா தானே, அதை வந்து நம்ம தேசிய பறவை அறிவிக்கலாமே. அது கேட்கக்கூடாது, அழகா இல்லையா? கேட்கக்கூடாது. நம்மளே போய் கேட்டிருக்கணுமான்றது டவுட்டு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லலாம். ஸோ ஆமா ஒரு மெஜாரிட்டியா வந்து ஸோ எதுக்கு சொல்லலாம், தனுஷ் வேலையில பட்டதாரி, நமக்கு வந்து முக்காவாசி இருக்கிற நம்ம ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், வேலையில் இருக்கும் ஆண்கள், அதுக்கப்புறமா பிசினஸ் நடத்தும் பெண்கள், அதுக்கப்புறமா வந்து பல பேர் பல ஜெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அதாவது அவங்களுக்கு ஏதோ சொசைட்டில இந்த ரீச் ஆகுது, அவங்களால கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு அவங்களால மூவ் ஹெட் பண்ண முடியுது. எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் ஜீரோ பார்க்கல நம்ம இப்போ. ஆனா வந்து அதுக்காக தோர்ந்து போகக்கூடாது. எஸ். நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பேசிக்கிட்டே இருக்கேன். ஆமா, பேசிக்கிட்டே இருக்கணும். எஸ். நான் வந்து தாகமா இருக்கேன். பின்னாடியே தண்ணி இருக்கு. அப்படிங்களா? ஒருத்தர் வந்திருக்காரு, யாரோ ஒருத்தர் திரும்பி வந்திருக்காரு. அவரு சாக்கடையா தான் வந்திருப்பாரு. நமக்கு இத வந்து அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு. ஆமா, அவர் தான் நினைக்கிறேன். சாக்கர் ப்ரோ போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு. தெரியாம வந்துட்டேன் அப்படின்றாரு. ஆமா இல்ல, ஆனா சும்மா வருவாங்க, சும்மா வந்து பாப்பாங்க. ஓகே. உங்களுக்கு சாட்ல வந்து ஸோ நீங்கள் எதனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவில், அதுதான் ஆக்டிவிட்டி. சும்மா எதோ பண்ணுறங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போ யாருன்னா ரேண்டமாக வந்து வர்றானுங்க, என்னடா பண்ணுங்க, 2 ரூமில் ஸ்க்ரீனு முன்னாடி, ஒரு ரூமில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி 2 பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காஜி பசங்க அப்படின்னு தான் தோணும். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. நான் நிறைய இப்போ கிட்டத்தட்ட ஒமேகால உட்கார மாதிரி தானே இருக்கு. சும்மா எவனாவது வருவானா, எவனாவது பேசலாமா, ஒமேகாலே உட்காந்துடலாம். ஒமேகால எப்படின்னா வந்து நீங்க ஸ்ட்ரீம் ஆகாது. அது வந்து உங்களுக்கு இது ஒமேகால பேசாம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஆமா, ஸ்ட்ரீம் ஆகும். சரி கைஸ், நம்ம ஒமேகால சந்திப்போம். சும்மா ஜஸ்ட் இன்னைக்கு பல ஸ்ட்ரீமிங் சைட்ஸை ட்ரை பண்றோம். ஸோ எதுக்கு முடிச்சிடறேன் கதை கதையை முடிச்சிடறேன். ஸோ வந்து நம்ம சட்டசபை நிகழ்வுகள் பார்க்குறோம், அதை வச்சு நம்ம கொந்தளிச்சோம். ஒரு பேசிக்கலாக சரி, ஒரு கம்மிங் அவுட் ஆஃப் த கிளாஸட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு கூண்டு பறவை, நம்ம வந்து பேச வேண்டிய தருணம் வந்தாச்சு, பறக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ தட்ஸ் த ஹோல் ஐடியா. ஸோ அதுக்கு வந்து எதனா தெரிஞ்சுக்கணுமா, எதனா அனுபவம் இருக்கணுமா, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பேசுறதுக்கு ரெடியா இருந்தா போதும், கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறதா போதும். புரிஞ்சுக்கிறதுனா அந்த ஸ்கூல்லே எனக்கு புரியல, அது இல்லை. பேசிக்கலா பர்சன் டு பர்சன். இப்போ நான் புரிஞ்ச பேசிக் எம்பதி அப்படின்னுவாங்க. அதாவது ஒருத்தரோட வலி அப்படின்றது இன்னொருத்தர் வந்து வலியில் இருக்காரு அப்படின்றது, அதை ரெகக்னைஸ் பண்றதே போதும். அவருக்கு நீ எதுவும் பண்ண தேவையில்ல பெருசா. அவரு எல்லாத்துக்கும் 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து ஆமா, எல்லாத்துக்கும் எல்லாருமே இருக்கு. ஒரு சில பேருக்கு தான் சூடு சொரணை இருக்கிற மாதிரிலாம் வந்து இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து ஜஸ்ட் நீங்க வந்து சக மனுஷனுக்கு எப்படி கனெக்ட் ஆறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஹலோ ஹலோ அப்படின்றது மாதிரிலாம் வந்து ஒன்றும் இல்லை. ஆனா வந்து இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க. அவங்க லைவ்லிஹுட் பார்க்குறோம், எங்க இருக்காங்க. இப்போ நீங்க ரோட்டுக்கு போனீங்கன்னா டிராஃபிக் இருக்குன்னு பார்க்குறோம். குப்பை கொட்டுற இடத்துல வந்து குப்பை நிரம்பி வழிகிறத பார்க்குறோம். நம்ம வீட்டில் வந்து டப்புன்னு வந்து டாய்லெட் லாக் ஆனால் வந்து செப்டிக் டேங்க் நிறைஞ்சு வழிகிறத பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயம் பார்க்குறோம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போயிடும். ஏதோ வந்து வானவில்ல ஸ்கை பிகம்ஸ் ப்ளூ, ஸ்கை பிகம் பர்பிள் மாதிரி நம்ம வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு போகிறோம். அது ஒரு துயரம் தான். ஏன்னா வந்து இன்னொரு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லாட்டி ஒண்ணு நீ கம்ஃபர்டபுளா இருப்ப, இல்ல நீ வந்து அதுல அடிபடுறவனா இருப்ப.
2த்துலயுமே வந்து என்ன சிச்சுவேஷன்ன்றத உன்னால ஃபிகர் அவுட் பண்றதுன்றது பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஆமா இந்த ஒரு அது வந்து ஒரு ஒரு சயின்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு 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 ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஹைசன்பர்க், அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஆனா ஹைசன்பர்க் அப்படின்றவர் அவர் வந்து ஒரு ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி வச்சிருக்காரு. அதாவது நீ வந்து அணு இருக்குங்களா, அணுக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அணுக்களா இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ வந்து ஹைசன்பர்க் என்ன சொல்றாருன்னா, அந்த அணு சுத்திட்டு இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடை நீ கண்டுபிடிக்கணும். என்ன ஸ்பீட்ல சுத்துது அப்படின்றது கண்டுபிடிக்க போனா அது எந்த சைடு ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும், எந்த சைடு சுத்துதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்றது. அது வந்து எப்படின்னா அடுத்து பூமி இப்படி சுத்திக்கிட்டே சன்னை சுத்திட்டு வருது, தெரியும் இல்லைங்களா? அது வந்து சும்மா இப்படி மட்டும் சுத்தல, இதுவும் சுத்திக்கிட்டு சன்னையும் சுத்தும். சன்ன மாதிரி அணுவும் அதே மாதிரிதான் வந்து அண்டத்தில் பிண்டத்தில் அண்டம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க தூரத்துல பாக்குறது வந்து மைக்ரோல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஒரே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? சோலார் சிஸ்டமே ஒரு அணு அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். சூரியன் சென்டர்ல இருக்கு, சுத்தி மத்ததெல்லாம் சுத்துது. ஓகேவா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, சோ ஸ்பீடை கண்டுபிடிக்க போனா எந்த சைடு சுத்துது அப்படின்றத உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றாரு. நீ எந்த சைடு சுத்துது அப்படின்றது கண்டுபிடிக்க போனா உன்னால ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியாதுன்றாரு. இதுல என்னடா தத்துவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன தத்துவம் என்றால், அதாவது நீ பார்க்குற ஒரு விஷயம், இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேபர் சொல்லுவாரு, மட்டும் இந்த நொடி மட்டும் எந்த கணக்கிலும் சேராது அப்படின்னாரு. ஏன்னா வந்து நவ் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமென்ஷன். அதாவது இப்போ அப்படின்ற ஒரு டைமென்ஷன் இருக்குல்ல, இப்ப அப்படின்றதுதான் நேரம். நீங்க நேரம் 10 மணியோ 11 மணியோ அப்படின்றது இல்லை, இப்போன்றதுதான் நேரம். அந்த இப்போன்றது எப்போ அப்படின்ற மாதிரி நீங்க, ஏன்னா இப்போன்றது ஆல்ரெடி அது எப்போ ஆயிடுச்சு. சோ அடுத்த இப்போக்கு போயிட்டோம். அடுத்த இப்போக்கு போறதுக்குள்ள அது எப்போ ஆயிடும். சோ எது இப்போ, எல்லாமே எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஜாலியா எங்க மாதிரி வேலையே இல்லாட்டியும் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு சும்மா வந்து யாருமே பார்க்காட்டியும் சும்மா பண்ணின்னு வாழ்க்கைய வந்து எதுனாலும் நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க. எனக்கு எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில வரும். அது நான் தினமும் ஒரு நாள் வந்து நீங்க எதனா ஒண்ணு சொல்லுங்க, அதுதான் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போறோம். வை பேக் பெஞ்சர்ஸ் அசம்பிள்னா நம்ம எல்லாத்தையும் உடைக்கிறோம். அதாவது வந்து உடைக்கணுன்றதுக்காக உடைக்கிறது இல்லை, ஒரு நரேட்டிவ்ன்றது இவ்வளவுதானா, இப்படி போட்டா இப்படி ஆயிரும், இப்படி போட்டா இப்படி ஆயிரும், இதுல என்ன உண்மை, இதுல என்ன பொய், இதுல என்ன உனக்கு, இதுல என்ன எனக்கு, ஒன்னும் பயனில்லை. ஸோ வந்து நம்ம ஒரு எவ்ரிடே நம்ம சும்மா எதனா ஒன்று கொண்டு வருவோம். அதை வந்து சேகர் பாபு மாதிரி இப்படி பண்றோம். அது வந்து முடிச்சு அதை அடுத்தது கொண்டு போவோம். ரியாலிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இப்படி பண்ணாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவ்வளோதான், அது யூடியூபே பார்த்துட்டு போயிடுவேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம யூடியூப் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ எவ்ரிடே we will catch up. மீண்டும் நாளை சந்திப்போம். அதை உங்களுக்கு எழுவது உங்களது பிரவீன் அகில் ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம். நன்றி. See you.